இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த பின் செய்தியாளர் சந்திப்பின் போது யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக இருவரும் காரசார விவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் லண்டன் சென்ற ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து பிரதமரை சந்தித்தார். யுக்ரைனின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக இருப்பதாக வேட்டிகன் தெரிவித்துள்ளது. 88 வயதாகும் போப் பிரான்சிஸ் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 2 வாரங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவருக்கு புதிதாக சுவாச பிரச்சனை எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் காஃபி சாப்பிட்டு உணவை எடுத்துக்கொள்வதாகவும் செய்தித்தாள் படிப்பதாகவும் வேட்டிகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் மஸ்லெடின்சா விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மத்திய ரஷ்யாவில் உள்ள கதுலா என்ற இடத்தில் பெரிய அளவிலான கொட்டகை அமைக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்று பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தும் உணவு வகைகளை சாப்பிட்டும் மகிழ்ந்தனர். விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.